தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் இன்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் எழுச்சி பயணம் நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிறைவு விழா மற்றும் பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பியூஷ் கோயல், எல் முருகன் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைகிறார். வணக்கம் தேவராஜ் பழனி, தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள தமிழகம் தலைநிமிர தமிழரின் எழுச்சி பயணம் நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன் உள்ளிட்ட பாஜக அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்து வயல் என்ற கிராமத்தில் 49 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுக்கூட்ட திடலில் 60,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. இதில் 15க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்ட மேடை மற்றும் திடலை சுற்றி பாதுகாப்பு படை அதிகாரிகள் SPG அதிகாரிகள் உள்ளிட்டோர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நேற்று இரவு முதலே ஈடுபட்டு வந்துள்ளனர். இது தவிர வெடிகுண்டு நிபுணர்கள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட பல பிரிவு போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுக்கோட்டை பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வருகிறார். இதற்காக மாநாட்டு திடல் அருகே தற்காலிகமாக ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தை சுற்றி காவல்துறையினர், சிறப்பு பாதுகாப்பு படையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இது தவிர ஆங்காங்கு காவல்துறையினர் உள்ள பல்வேறு பிரிவு உளவுத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். உள்துறை அமைச்சர் மற்றும் முக்கிய தலைவர்கள் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்கள் இன்று ஒரு நாள் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் காலை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து வரும் வாகனங்கள் விராலிமலை, அன்னவாசல், இழுப்பூர் வழியாக புதுக்கோட்டைக்கு வர வேண்டும் என்றும், அதே போன்று புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் விராலிமலை, இழுப்பூர், அன்னவாசல் வழியாக செல்ல வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலதி. தேவராஜ் பழனி, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.